காலில் சரியாக இரத்த ஓட்டம் இல்லை, இதயத்திலோ அடைப்பு. மந்திரத்தைச் சொல், தீவினைகள் நீங்கும் என கூறினார் மகாபெரியவர். அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் காணொலியை முழுமையாக கேளுங்கள். திருநீலகண்டம் சொல்லு. மகாபெரியவரின் பக்தர் மருத்துவர் சுப்பிரமணியத்தின் வாழ்வில் ஏற்பட்ட அனுபவத்தை காண்போம். சுவாமிகள் சித்தி அடைந்து 25 ஆண்டுகளுக்கு பின் நிகழ்ந்தது இது. சுப்பிரமணியமும் அவரது மனைவி உமாவும் சிவஸ்தலமான திருவெண்ணெய்நல்லூருக்கு சென்றனர். அங்கு நாற்காலி உரசியதால் இடது காலில் சுப்பிரமணியத்திற்கு சிராய்ப்பு ஏற்பட்டது. அதனால் ஏற்பட்ட புண் ஆறவே இல்லை. மருத்துவமனைக்கு சென்றபோது காலில் இரத்த ஓட்டம் சீராக இல்லை, அறுவை சிகிச்சை செய்தால் சமாளிக்கலாம் என்றனர். நாளடைவில் தொடை முதல் பாதம் வரை வீங்கியதோடு இடது கால் முழுவதும் கருநிறமாகத் தொடங்கியது. செயற்கை கால் பொருத்தும் நிலை வந்துவிடுமோ என சுப்பிரமணியம் வருந்தினார். மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றனர். உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் கால்கள் அழுகிப்போகும் என திட்டவட்டமாக தெரிவித்தனர் மருத்துவர்கள். உடனே கால்களில் அறுவை சிகிச்சை நடந்தது. 4 நாள் கழிந்த பின் கட்டு பிரித்த போது காலில் கொப்பளம் ஒன்றிருந்தது. அதிலிருந்து மஞ்சள் திரவம் வெளியேற ஆரம்பித்தது. வருந்திய சுப்பிரமணியம் தனது காஞ்சி மகாபெரியவர் உபதேசித்த ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை ஜெபிக்கத் தொடங்கினார். ஆடி அமாவாசை என்று அவரது மனைவி உமாவின் கனவில் தோன்றிய மகாபெரியவர் திருநீலகண்டத்தை சொல்லு என்றார். அதை தொடர்ந்து புத்தகம் ஒன்றை காட்டினார். அதில் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்னும் திருநீலகண்ட பதிகம் இடம்பெற்றிருந்தது. அதன் 10 பாடல்களிலும் தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்னும் வரிகள் காணப்பட்டன. திருஞான சம்பந்தரும் தானே என்பதை உணர்த்தும் வகையில் மகாபெரியவர் காவியுடை உடுத்தாமல் வெள்ளை ஆடையில் கனவில் காட்சியளித்தார். அன்று முதல் சுப்பிரமணியம் திருநீலகண்ட பதிகத்தை 11 முறை பாடி வந்தார். மனைவி உமாவும் கணவர் உடல்நலம் பெற வேண்டும் என செவ்வாய்தோறும் உப்பில்லாத உணவை சாப்பிட்டு விரதம் மேற்கொண்டிருந்தார். ஆனாலும் கர்மவினை தாக்குதலால் ஒரு நாள் இரவு நெஞ்சுவலி ஏற்பட்டு சுப்பிரமணியம் கீழே விழுந்தார். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இருதயத்தில் அடைப்பு ஏற்பட்டதற்கு ஸ்டண்ட் வைத்து சரி செய்தனர் மருத்துவர்கள். மாடும் தெய்வமான மகாபெரியவரின் அருளாலும் தேவார பதிகத்தின் மகிமையாலும் தீவினைகள் நீங்கி மருத்துவர் சுப்பிரமணியம் இன்றும் நலமாக இருக்கிறார். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா சரணம்.